வணக்கம். புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிட சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இருந்த நிலையில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதியன்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்பொழுது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டுவிட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர ஹோண்டா ஷைன் வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கர்ஷிப்புடன் வந்த நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளசாவி போட்டு திருடி செல்வது பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ள போலீசார் வேட்டி சட்டை இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர். முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் தேதி நிர்ணயிக்கப்படவில்லை என்று புதுவை பல்கலைக்கழகம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக புதுவை பல்கலைக்கழக நிர்வாகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பு சேர்க்கைக்கான கடைசி தேதி 30ஆம் தேதி என தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக இணையதளத்தில் 2024 முதல் 2025ஆம் கல்வியாண்டுக்கான சேர்க்கை பக்கத்தில் முதுநிலை மற்றும் முதுநிலை டிப்ளமோ சேர்க்கைகளுக்கு கியூட் மதிப்பெண் அடிப்படையில் விரைவில் திறக்கப்படும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பல்கலைக்கழக இணையத்தின் முதன்மை பக்கத்தில் பிளாஷ் செய்தியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூட் முதுநிலை 2024 முதுகலை சேர்க்கைக்கான விண்ணப்பத்துக்கான போர்ட்டல் விரைவில் திறக்கப்படும். எனவே முதுநிலை படிப்பு சேர்க்கைக்கு கடைசி தேதி நிர்ணயிக்கப்படவில்லை என்பதை விண்ணப்பதாரர்களுக்கும் பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வரை பல்கலைக்கழகத்தின் சேர்க்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ இணையதளமான www.pandiuni.education.in என்ற இணையதளத்தில் கிடைக்கும் தகவல்களை நம்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமம் பகுதியில் அடிக்கடி கால்நடைகள் இறப்பு சம்பவம் பொதுமக்களிடையே பீதி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசு மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து கால்நடை துறையும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் மாடுகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பாலமுருகன் தண்டபாணி இருவரது மாடுகளும் நேற்று காலை மேய்ச்சலுக்கு சென்றுள்ளது. பிள்ளையார்குப்பத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதிக்கு எதிரே உள்ள மேய்ச்சல் பரப்பில் மாடுகள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. மாலை நேரத்தை கடந்து மாடுகள் வீட்டிற்கு திரும்பாததால் பாலமுருகன் தண்டபாணி இருவரும் மாடுகளை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை பிள்ளையார்குப்பத்தில் உள்ள திறந்தவெளி பகுதியில் பாலமுருகனுக்கு சொந்தமான சினை மாடு ஒன்றும் கறவை மாடு ஒன்றும் தண்டபாணிக்கு சொந்தமான சினை மாடும் அடுத்தடுத்து வாயில் நுரை மற்றும் ரத்தம் தள்ளிய நிலையிலும் ஆசன வாயிலும் ரத்தம் வெளியான நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் இருவரும் இது குறித்து கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து கால்நடை துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர் சம்பத்குமார் தலைமையிலான குழுவினர் இறந்து கிடந்த மாடுகளை உடற்கூறாய்வு செய்தனர். மேலும் உடல் உறுப்பு மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். முதற்கட்ட ஆய்வில் இறந்து கிடந்த மாடுகள் விஷம் சாப்பிட்டு இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்த பின்னரே உண்மையான காரணம் தெரிய வரும். மேலும் இது குறித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விஷம் வைத்து மாடுகள் கொல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே பிள்ளையார்குப்பத்தில் 5 மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் அது தொடர்பான உடற்கூறாய்வு அறிக்கை குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இதனால் கால்நடை துறையின் மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது 3 மாடுகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோகான் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால்
விசைப்படகில் சென்று கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் அனைத்து மீனவ கிராமங்களிலும் சுமூகமான சூழ்நிலையை நீடிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மீனவர்களும் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் எவரும் கடலின் சுற்றுச்சூழலுக்கும் மீன் வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் ஹூக்கான் மீன்பிடி முறைகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த அறிவிப்பை மீறி கடலில் ஹூக்கான் மீன்பிடி முறையினை மேற்கொள்பவர்கள் மீது புதுச்சேரி கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி ஆண்டு விழாவில் பல்வேறு விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை கலித்தித்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2024 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். கடந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகள் புரிந்த இக்கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் இருந்து அங்கீகாரம் மற்றும் பாராட்டு பெற்றனர். விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெலிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்பொழுது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோயில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டிருந்தனர். புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு சிலம்பம் சுத்தியும் நடனம் ஆடியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள், மாணவர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் நடனம் ஆடியும் நாடகம் நடத்தும் கையில் பதாகைகளுடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் தீமைகள் ஏற்படும் என்பதை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இலவசத்தை வரையறை செய்ய கொள்கை ஒன்றை அரசு அறிவிக்க வேண்டும் என முன்னாள் MP ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஓட்டு வங்கிக்காக சிவப்பு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கப்படுகிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. தனக்கு வேண்டியவர்களுக்கு இலவசமாக வழங்கி அவர்கள் ஓட்டுகளை வைத்து அடுத்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற யுக்தியுடன் முதல்வர் ஆட்சியை நடத்துகிறார். பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களுக்கு மூலதன முதலீட்டுக்கு நிதி இல்லை. அதனால் புதுச்சேரியில் விவசாய வளர்ச்சி இல்லை. மீனவர்களின் தொழிலில் முன்னேற்றம் இல்லை. சிறு குறு தொழில்கள் வளரவில்லை. மாறாக மூடப்பட்டு வருகின்றன. ஒரு மேம்பாலத்தை கூட கட்ட அரசால் முடியவில்லை. வறுமை இங்கே அதிகமாக இருப்பதாக காட்டி அரசின் நிதி இலவசத்திற்காக வீணாக்கப்படுகிறது.
இலவசம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். இதற்கான இலவச கொள்கை ஒன்றை அரசு வரையறை செய்து அறிவிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு கையகப்படுத்தப்பட்டு பிப்டி கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் கட்டிய பாஜக பிரமுகர் வீடு சப் கலெக்டர் தலைமையில் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதி கரசூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராசு. இவர் பாஜக ஊசுடு தொகுதி கேந்திர பொறுப்பாளராக உள்ளார். கடந்த 2006-2007 ஆண்டு அப்பொழுது ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியில் இருந்து 749 ஏக்கர் விவசாயம் மற்றும் தரிசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைய நடவடிக்கை எடுத்தது. சேதராப்பட்டு கரசூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தேவை கருதி குறிப்பிட்ட இடங்களை அரசு விவசாயிகளிடம் வலியுறுத்தி கையகப்படுத்தியது. ஒரு சிலர் இடங்களை தர மறுத்த நிலையில் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தியது. கையகப்படுத்தப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் அரசு நிர்ணயித்த விலை வழங்கப்பட்டது. இதில் கரசூரை சேர்ந்த செல்வராசு அரசு கையகப்படுத்தி தனது நிலத்தை வழங்க மறுத்துவிட்டார். ஆனால் அவருக்கு சேர வேண்டிய நிலத்தின் தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. தனக்கு வீடு கட்டி குடியேற வேறு இடமில்லாததால் கடந்த ஆண்டு அங்கேயே வீடு கட்டினார். அந்த இடத்திற்கு வங்கியின் கடன் வாங்கி ரூபாய் 50 லட்சம் செலவு செய்து வீடு முழுவதும் கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணி நடந்து வரும் பொழுது வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். தனக்கு இடம் இல்லாததால் இங்குதான் நான் வீடு கட்டி குடியேற வேண்டும் என விளக்கம் அளித்து விட்டார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த வீட்டை இடிக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் வில்லியனூர் தாசில்தார் தலைமையில் பொதுப்பணித்துறை மற்றும் போலீசார் வந்தனர். அப்பொழுது செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டை இடிக்க வந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் திரும்பி சென்றனர். இந்நிலையில் செல்வராசு தனது குடும்பத்தினருடன் சென்று அமைச்சர் சாய் சரவணன்குமார் மூலம் கடந்த மாதம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். நேற்று அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து மனு அளித்தார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அனைவரும் உறுதியளித்த நிலையில் இன்று வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாராவ் தலைமையில் தாசில்தார் சேகர், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன், பிப்டிக் மேலாளர் ராகினி, போலீஸ் சூப்பரண்ட் வீர வல்லவன், இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள், நில அளவைத்துறை ஊழியர்கள், போலீசார் என 85 பேர் 4 ஜேசிபி இயந்திரத்துடன் செல்வராசு வீட்டிற்கு வந்து வீட்டின் உள்ளே உள்ள பொருட்களை வெளியே எடுக்குமாறு கூறினர். அதற்கு செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. செல்வராசு குடும்பத்தை சேர்ந்த சுமார் 10 பேரை குண்டு கட்டாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கோரிமேடு காவல் நிலையம் கொண்டு சென்றனர். பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டின் முன்பக்கத்தில் இருந்து இடித்தனர். இந்த சம்பவத்தால் கரசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பதட்டம் ஏற்பட்டது. வருவாய்த்துறையின் இந்த செயலுக்கு அப்பகுதியை சேர்ந்த பாஜகவினர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு வீடு முற்றிலும் இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றதால் அந்த இடத்தில் பதட்டம் நிலவி வருகிறது. அடாவடியாக கூடுதல் வசூல் செய்வதை கண்டித்து தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மர கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அணிகள் பங்கேற்றனர். போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000 மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000 என அறிவிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் வென்ற கிரிக்கெட் அணியினருக்கான பரிசுகளை பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சீருடைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன.
நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கோபு, திமுக பிரமுகர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் அதிமுக பிரமுகரின் ஹோட்டல் கடையில் பணம், செல்போன், சிகரெட் பாக்கெட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியை சேர்ந்தவர் சங்கர். அதிமுக பிரமுகரான இவர் திண்டிவனம் அடுத்த பாதிரி கிராமம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பதிய ஹோட்டல் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடையில் ஒருவர் மட்டுமே பணியில் இருந்துள்ளார். அவர் கடையை விட்டு அருகில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது அதை நோட்டமிட்டு 2 இளைஞர்கள் கடையின் உள்ளே புகுந்து கல்லாவில் இருந்து 8000 ரூபாய் பணம், 4000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்கள் மற்றும் ஒரு செல்போனை லாபகமாக திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அந்த மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அதிமுக பிரமுகர் சங்கர் அளித்த புகாரின் பேரில் ஹோலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். அண்டை மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள், பவுடர் வடிவிலான போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெளிமாநிலங்களில் இருந்து பவுடர் மற்றும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் கொரியர் மூலமாக புதுச்சேரிக்கு கடத்தப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் உசேன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய், பைரவா உதவியுடன் 45 அடி சாலை, திருவள்ளுவர் சாலை உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் குடோன்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைகளில் எந்த போதைப் பொருட்களும் பிடிபடாததால் சந்தேகப்படும்படி கொரியர் வந்தால் உடனடியாக காவல்துறை தொடர்பு கொள்ள வேண்டுமென கொரியர் நிறுவனங்களின் உரிமையாளர்களை அறிவுறுத்தினர். புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா, டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்திலிருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா அயங்குட்டிப்பாளையம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் பல்கலை செம்மல் குரு மதுமித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேம வர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா, ஸ்ரீ அக்ஷிதா, கோஷிகா, 4ஆம் வகுப்பு மாணவிகள் இஷானா, ஃபெர்லின், ஜோஷ்னா, 6ஆம் வகுப்பு மாணவி மோக்ஷா, 3ஆம் வகுப்பு லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சேர்ந்தவர் பால்ராஜ் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 7,95,000 பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றமடைந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்த போது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். புதுச்சேரியை சேர்ந்தவர் சரவணன் என்பவருக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார். பின்னர் லோன் விண்ணப்பிக்க அவரது விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறு மர்ம நபர் கேட்டுள்ளார்.
இதனை நம்பி சரவணன் ரூபாய் 69,000 பணத்தை செலுத்தி ஏமாந்தார். இது குறித்து 3 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.